ஓடும் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து சேலையூர் பள்ளி மாணவி ஸ்ருதி இறந்து இன்றோடு 3 ஆண்டுகளாகிறது. இருப்பினும் இதுவரை தங்கள் மகளின் சாவிற்கு நீதி கிடைக்கவில்லை என அவரது பெற்றோர் அழுது புலம்புகிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளி பேருந்துகள் பராமரிப்பு விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்பதை அலசுகிறது இந்த தொகுப்பு. இவர் சென்னை சேலையூர் தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவி ஸ்ருதி. பள்ளி முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது பள்ளி பேருந்தின் ஓட்டை வழியே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த இளம் பிஞ்சு இவர். ஸ்ருதி மரணமடைந்து 3 ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் ஸ்ருதியின் பெற்றோரை சந்தித்தோம். மகளின் மரணம் தந்த சோகத்தில் இருந்து இன்னும் மீள முடியாமல் தவிக்கிறார்கள் அவர்கள். என்னோட இழப்பு எப்படி இருந்தாலும் அது தீர்க்க முடியாது. அதனாலும் மற்ற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தான் என் குழந்தை உயிர் போயிருக்காங்க. அதுதான் இனிமேல் ஒரு குழந்தைக்கும் இந்த மாதிரி இது நடக்காமல் இருக்கணும். அது மட்டும்தான் என்னோட கேள்வி. வேற ஒரு குழந்தைக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு உயிர் போகக்கூடாது. ஒரு தாய்க்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. ஸ்ருதியின் மரணம்தான் தமிழகத்தின் பள்ளி மாணவர்களின் பயணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு விதிமுறைகளை உருவாக்க காரணமாக அமைந்தது. அதற்காக பெருமைப்படும் அவரது தந்தை சேது மாதவன் தமது மகளின் மரணத்திற்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லையே என வேதனைப்படுகிறார். ஒரு நீதின்ற முறையில் கிடைச்சிதான்னு கேட்டால் அந்த இதுக்கு உண்மையான அந்த கல்வித்துறையோட அந்த இந்த பாதுகாப்பு என்ன எல்லாம் ஒவ்வொரு குழந்தைக்கு அதுக்கு தகுந்த ஒரு நியாயம் கிடைக்கலன்னு தான் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியும். ஸ்ருதியின் மரணத்திற்கு பிறகு கட்டாயமாக பள்ளி வாகனங்கள் 11 விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டது. ஆனால் சில நாட்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்ட பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு தற்போது அலட்சியம் காட்டப்படுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அரசாங்கமானது கொடுத்துருக்க சட்ட விதிகளை பின்பற்றுறதுக்கு பள்ளி நிர்வாகங்கள் முழு மூச்சாக தங்களை ஈடுபடுத்தி கொள்ளணும். அதோடு மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த மாதிரி விபத்துக்கு உள்ளாகும் பள்ளி நிர்வாகத்தின் மீதும் அந்த ஓட்டுநர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ளணும். இது போன்ற அலட்சியத்தின் காரணமே பெரம்பலூர் பள்ளி வாகன விபத்து என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்கள். வாகன விபத்தில் முதலிடத்தில் உள்ள தமிழகத்தில் குறைந்தபட்சம் பள்ளி மாணவர்கள் பயணிக்கும் வாகன விபத்துகளையாவது தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை.